அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கலாங்க. குறிப்பாக திருப்பரங்குன்றம் சுப்பிரமணியரை நீங்கள் வழிபட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சங்கடங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் அறுபடை வீடுகளுக்கும் போயிருக்கீங்களா? நீங்கள் இன்னும் எந்த படை வீட்டிற்கு போகலை அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய குருவால் உங்களுடைய நிலை கண்டிப்பாக உயருங்க. சங்கடங்கள் கண்டிப்பாக விலகும். வியாபாரம் தொழிலில் இருந்த நெருக்கடிகள் நீங்கி லாபம் அதிகரிக்கும். பணிபுரியக்கூடிய இடத்துல உங்களுடைய செல்வாக்கு உயரும். வியாழன்கிழமை விழிப்புடன் நீங்கள் செயல்படுவது ரொம்ப நல்லது. சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியுடன் ஏப்ரல் 26 முதல் ராகுவும் இணைவதால் வேலை பளு கண்டிப்பாக கூடும். என்றாலும் முன்பிருந்த நெருக்கடிகள் இல்லாமல் போகும். 6ஆம் இட சூரியனால் உடல்நிலை உங்களுக்கு சீராகும். வம்பு வழக்குகள் முடிவிற்கு வரும். செல்வாக்கு அதிகரிக்கும். நினைத்த வேலைகள் நடந்தேறும். வியாழன்கிழமை அனைத்திலும் நிதானம் உங்களுக்கு அவசியம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் ராசிநாதன் நீச்சமடைந்திருக்கக்கூடிய நிலையில புதனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு முன்னேற்ற பாதையை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம். புத்தி சாதுரியத்தால ஒவ்வொரு வேலையுமே நீங்க திட்டமிட்டு நடத்தி முடிப்பீங்க. வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். குரு பகவான் பார்வை ராசிக்கு கிடைக்கிறதால எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியவே கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் மேலும் உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இந்த ராசிக்காரர்களுக்கு இனி நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் எல்லாமே சற்று கவனத்தோடு இருந்தால் மட்டும் போதுமானது. எல்லாமே உங்களுக்கு கைக்கூடி வரக்கூடிய நாட்களாக வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். அதோடு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் நீங்கள் பெரியவர்களுடைய ஆலோசனையை கேட்டு நடத்துவது இன்னமும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது மட்டும் இல்லாமல் மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, போர்க்குணம் கொண்ட பூமிக்காரனான செவ்வாயை அதிபதியாக கொண்ட ராசிக்காரர்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வியாபார நிமித்தமான வெளியூர் பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இந்த காலகட்டத்தில் அமைய போகுது. மேலும் உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, நீங்கள் எதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு தெரிந்து கொண்டு மேற்கொள்வது இன்னமும் சிறப்பானது. இது மட்டும் இல்லாமல் சூரியன் 6ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காரு. நல்ல நண்பர்களுடைய சேர்க்கையால் தொழிலை மேம்படுத்துவீங்க. வியாபார நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் செல்வீங்க. அதன் பலனாக புதிய ஆர்டர்களை பெற்று திரும்புவீங்க. உங்களுக்கு அனுகிரகத்தால் வியாபாரத்தில் வான்மதியின் அனுகிரகத்தால் மேலும் மேலும் நல்ல லாபம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். சிறு வியாபாரிகள் சிறப்பான பலனை அடைவாங்க. செவ்வாய் 9ஆம் வீட்டில் இருக்காரு. உங்களுக்கு ஆண் பெண் நண்பர்களிடம் நீங்கள் அளவாக பேசிக்கிறது நல்லது. உரையாடல்கள் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் உங்களுக்கு எதிர்பாலினத்தினரிடம் கொஞ்சம் குறைவாக பேசிக்கிறதே நல்லது. தேவையில்லாத அவமானங்களை இதனால் சந்திக்காமல் இருக்க முடியும். புதன் 5ஆம் வீட்டில் இருக்காரு. பண வரவு உங்களுக்கு தாராளமானதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் மனைவிக்காக தங்க நகைகள் வாங்குவீங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை பிரியமாக பூர்த்தி செய்வீங்க. குரு 7ஆம் இடத்துல இருக்காரு. வீட்டில் சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். வெளி வட்டார செல்வாக்கு அதிகரிக்கும். சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்காரு. ஜவுளி வியாபாரம் அமோகமாக நடக்கும். அலங்கார விற்பனையில் லாபத்தை அள்ளுவீங்க. சனி 4ஆம் வீட்டில் இருக்காரு. எத்தகைய எதிர்ப்புகளையும் சமாளிக்கக்கூடிய திறனை பெற்றிருப்பீங்க. தொழில் போட்டிகளை தகர்த்து எறிவீங்க. ராகு 5ஆம் வீட்டில் இருக்காரு. ஆன்லைன் வர்த்தகங்கள் அமோகமாக நடக்கும். ரியல் எஸ்டேட் தொழிலில் கணிசமான லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கேது 11ஆம் வீட்டில் இருக்காரு. மேலும் ஐடி ஊழியர்கள் புதிய சாதனைகளை படைப்பீங்க. ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது உங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடியதாகத்தான் இனி வரக்கூடிய காலகட்டம் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த காலகட்டத்தை நீங்கள் சுமூகமாக கடந்து வருவீங்க. சனி பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து 5ஆவது வீட்டில் சஞ்சாரம் செய்கிறதால இந்த காலகட்டம் உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக மிகவும் முக்கியமானது. ஏன் அப்படின்னா இந்த நேரத்தில் உங்களுடைய உடல் நலம் தொடர்பான எந்த பிரச்சனைகளையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியது இல்லை. ஆனால் இது இருந்த போதிலும் உங்களுடைய ஆரோக்கியமாக நீங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கிறது, அன்றாட வாழ்க்கையில் நல்ல யோகா மற்றும் உடற்பயிற்சி மேற்கொள்வது மிகவும் நல்லது. நிதி சிக்கல்களை நீங்கள் தவிர்க்க இனி வரக்கூடிய நாட்களில் நிலையான பட்ஜெட்டில் இருந்து விலக வேண்டாம் அப்படின்னு கண்டிப்பாக அறிவுறுத்துகிறாங்க. அத்தகைய சூழ்நிலையில் ஆரம்பத்திலேயே ஒரு சரியான நிதி திட்டத்தை உருவாக்குவீங்க. இதில் உங்களுடைய துணைவர் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடைய உதவியை நீங்கள் பெறலாம். பிறகு
அதற்கு ஏற்ப உங்களுடைய பணத்தை நீங்கள் செலவிடலாம். எந்த காரணத்துக்காகவும் இரவு வெகு நேரம் வர வீட்டை விட்டு வெளியில் இருப்பது உங்களுக்கு நல்லது கிடையாது. ஆடம்பரங்களுக்கு தேவையான விஷயத்த அதிகமான பணத்தை நீங்கள் செலவழிக்கிறத விட்டொழிக்கிறது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உங்களுடைய ஆடம்பரங்களுக்கு தேவையானதை ஆரம்பத்தில் இருந்தே மனதில் வைத்து கொண்டு செய்வது மிகவும் நல்லது. அதிகம் செலவழிப்பதை இந்த வாரத்தில் உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருந்து நீங்கள் செய்கிறது ரொம்ப தவறு. பெற்றோராக இது வருத்தப்பட வைக்கும். எனவே ஆரம்பத்தில் இருந்தே இதை மனதில் வைத்து கொண்டு அவர்களால் நீங்கள் திட்டப்படவோ அல்லது நீங்கள் எந்த ஒரு கண்டிக்கவாகவோ எந்த விஷயத்தையும் நீங்கள் செய்யாமல் இருங்க. உங்களுடைய மனநிலையை கெடுப்பது மட்டும் இல்லாமல் குடும்ப சூழலில் அமைதியின்மை சூழ்நிலையும் உருவாக்கும். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இது அதிகரிக்கலாம். உங்களுடைய பிம்பம் மற்றும் நற்பெயரில் சரிவுக்கு வழிவகுக்கக்கூடிய இது உங்களுக்கு வாழ்க்கையில் நேரடி எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தலாம். இனி வரக்கூடிய காலகட்டம் மாணவர்களுடைய தொழிலில் வாழ்க்கையை உங்களுக்கு உயரத்தை எட்டக்கூடியதாகவும் நீங்கள் பெறக்கூடிய வெற்றி உங்களுடைய ஈகோ அதிகரிப்பதற்கு முக்கிய காரணமாகவும் இருக்கும். இதன் காரணமாக உங்களுடைய இயல்பில் சில கூடுதல் ஈகோவை காண முடியும். அத்தகைய சூழ்நிலையில் உங்களை பற்றி எந்த ஒரு மூட நம்பிக்கையிலும் விழுந்து எந்த ஒரு தவறை செய்வதையும் நீங்கள் தவிர்க்க முடியும். நீங்கள் ஓம் பௌமாய நம என்ற மந்திரத்தை 11 முறை தவறாமல் உச்சரித்து வாங்க. கண்டிப்பாக இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு மிகவும் நல்ல காலகட்டமாகவே இருக்கும். எதற்கும் நீங்கள் பயந்துக்காமல் உங்களுடைய செயல்பாட்டை மேற்கொள்ள முடியும். மேலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாகவே இருக்கும். பயந்துக்க வேண்டாம். மேலும் நீங்கள் எதிர்பார்த்த இலக்கை அடையக்கூடிய காலகட்டம். ராசிக்கு குரு பார்வை இன்னும் சில நாட்கள்லேயே இருக்குங்க. முக்கிய பணிகளை விரைந்து முடிப்பீங்க. தொழில் வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும். புதிய வாய்ப்புகளால் தளர்ந்த தொழில்களில் நீங்கள் தலை தூக்கும். குடும்ப சுமை குறையும். எதிர்பார்த்த தன வரவு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அத்தியாவசிய தேவைக்கு தடுமாறிய நிலை மறையும். பெற்றோர்களுடைய ஆதரவால் குடும்ப சுமைகள் உங்களுக்கு இலகுவாகும். சில மாணவர்கள் கல்வி அல்லது விளையாட்டு தொடர்பாக வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. சிலருக்கு விபரீத ராஜயோகம் அடிப்படையில் சகாய விலையில் பட்டா இல்லாத அல்லது வாரிசு இல்லாத சொத்துக்கள் கூட கிடைக்கலாங்க. திருமண தடை அகலும். வசதியான வாழ்க்கை துணை கிடைப்பாங்க. மேலும் உங்களுக்கு நல்ல நேரம் வந்திருக்கு அப்படின்னு இனி சொல்லலாம். சந்திராஷ்டமம் இருக்கிறதால சிலர் பிள்ளைகளுடைய முன்னேற்ற செலவிற்கு கடன் பெறலாம். மேலும் முன்னேற்ற செலவிற்கு கடன் பெறக்கூடிய காலகட்டமாகவும் உடல் அசதி உங்களுக்கு இருக்கும். சிலருக்கு முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுல மன தடுமாற்றம் ஏற்படலாம். ஸ்ரீ காலபைரவ அஷ்டகம் படிக்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்டு நீங்கள் வரக்கூடிய நாட்களில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் வியாபார நலன் கருதி வெளியூர் பயணம் ஒன்றை நீங்கள் மேற்கொள்ள நேரிடலாம். பேச்சை மூலதனமாக கொண்டவங்க, கமிஷன் தொழில் புரிகிறவங்க நல்ல தொழில் முன்னேற்றமும் லாபமும் உங்களுக்கு கிடைக்கும். புதிய தொழில் ஒப்பந்தங்கள் தேடி வரும். வேலையில் உள்ளவங்களுக்கு இடமாற்றம், சம்பள உயர்வு கிடைக்கும். சிலருடைய வாழ்க்கை துணைக்கு வேலை மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. உத்தியோகஸ்தர்களுக்கு பணி நிரந்தரமாகும். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம். உடல் உஷ்ணம் மற்றும் கண் தொடர்பான பாதிப்புகள் ஏற்படலாம். கணவன் மனைவியிடம் சிறு சிறு மன பேதங்கள் தோன்றினாலும் ஒற்றுமையை பாதிக்காது. நண்பர்கள் மற்றும் தொழில் கூட்டாளிகளுக்கு ஜாமீன் போடக்கூடாது. தினமும் ஆதித்ய ஹிருதயம் கேட்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் மேலும் ராசி அதிபதி சூரியன் பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறுவதால் உங்களுக்கு திட்டமிடாமல் எந்த ஒரு காரியங்களும் வெற்றியை உண்டாக்கும் அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்க்க வேண்டாம். திட்டமிட்டு மேற்கொள்வது நல்லது. பூர்வீக சொத்து தொடர்பான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு நல்ல ஒரு முடிவுக்கு வரும். பூர்வீக சொத்துக்களை நல்ல விலைக்கு விற்க நேரிடலாம். நண்பர்களும் பங்குதாரர்களும் தொழில் வளர்ச்சிக்கு கை கொடுத்து உதவுவாங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நாம் இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.